வெல்கம் பேக் டு எஸ்ஏ டிவி. நான் நல்லா இருக்கேங்க. நீங்களும் நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புறேன் நானு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோல வந்து எத பத்தி பார்க்கறோம்னா வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வந்து எத்தன ஸ்டாண்ட்ஸ் எடுக்கணும்? அது எத்தன வாட்டி வந்து நீடில் வந்து சுத்திக்கணுன்ட்டு ரொம்ப பேர் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து கேட்டிருந்தீங்க பிகினர்ஸ் எல்லாம். அதனால வந்து அவங்க டவுட்ட கிளியர் பண்றதுக்காக தான் வந்து இந்த வீடியோஸ்ல வந்து நான் வந்து இப்ப அப்லோட் பண்ணியிருக்கேன் நானு. எடுத்திருக்கிற இந்த வீடியோஸ் வந்து எப்படி வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ஈஸியா வந்து லேர்ன் பண்ணிக்கணுன்றதுக்காக வந்து நான் சொல்லிக் குடுத்துருக்கிறேன் இந்த வீடியோல. நீங்களும் பார்த்து வந்து கத்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கங்க. அது ஒவ்வொரு வாட்டியும் வந்து நம்ம வந்து போடும்போது நல்லா வந்து சின்னதா வேணும்னா ஒன்ஸ் வந்து நம்ம வந்து சுத்திட்டா போதும். நான் வந்து என்னோட இதுல வந்து நான் வந்து 6 ஸ்டாண்ட்ஸ் எடுக்கும்போது வந்து 2 டைம்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணி மெல்லமா வந்து 2 விரல் மிடில்ல வச்சுட்டு தான் நம்ம வந்து எப்பவுமே விடணும். இந்த வீடியோல பாருங்க 2 வாட்டி சுத்திட்டு நான் மிடில்ல தான் வந்து விரல் வச்சுட்டு மெல்லமா வந்து கீழ வந்து நம்ம நீ அந்த த்ரெட்ட வந்து நம்ம இழுத்தோம்னா சிக்கு இல்லாம, எந்த ஒரு இது இல்லாம வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாம, நல்லா வந்து நம்மளுக்கு வந்து கிளியரா, நீட்டா வருங்க. பார்க்கறதுக்கு அழகாவும் இருக்கும். அந்த ஃப்ரெஞ்ச் நாட்டோடைய இந்த ஸ்டிச் வந்து நல்லா இருக்கும். அப்ம் என்னன்னா ஒரு எம்போஸ்டான ஒரு நல்ல ஒரு பார்க்கறதுக்கு அழகாவே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த முடிச்சு நம்ம போடுறது வந்து. நான் வந்து 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் நல்லா எம்போஸா வேணும்னா 8 கூட எடுத்துக்கலாங்க. இது வந்து என்னுடைய நீடில் கை ஊசரி நீடிலுடைய சைஸ் வந்து நான் வந்து 11 எடுத்துக்கிறேன். அதனால 11ல வந்து கொஞ்சம் வந்து நல்லா வந்து அந்த காது வந்து நீடிலுடைய காது வந்து கொஞ்சம் நல்லா பெருசா இருக்கும். நம்ம ஸ்டாண்ட்ஸ் வந்து கோக்கறதுக்கு ஈஸியாவும் இருக்கும். அதனால வந்து நான் வந்து 11 சைஸ் எடுத்துக்கிறேன் நானு. பிகினர்ஸ் வந்து எத்தன எல்லாம் வந்து கேட்குறீங்க. நீடிலுடைய சைஸ் என்னங்கன்ட்டு வந்து கமெண்ட்ஸ்ல கேட்குறீங்க. எந்தெந்த சைஸ் வந்து யூஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்குன்னு கேட்டிருந்தீங்க. அதனால வந்து சொல்லியிருக்கிறேங்க. இப்போ வந்து நான் வந்து B7000 எடுத்திருக்கிறேன். இதில வந்து இந்த க்ளூ வந்து நமக்கு வந்து ஸ்டோனு, அப்புறம் வந்து கொந்தன்ஸ் இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா வந்து ஈஸியாவும் ட்ரை ஆவுது. நல்லா வந்து கிரிப்பாவும் புடிச்சுக்குதுங்க. நான் வந்து B7000 நம்ம யூஸ் பண்ணனால குயிக்காவும் ட்ரை ஆயிடுது. ஸ்ட்ராங்காவும் நிக்குது. கஸ்டமரும் வந்து நல்லா வந்து சாட்டிஸ்ஃபையா இருக்காங்க. ஏன்னா வந்து கீழ வந்து நம்ம வந்து ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் இப்ப வந்து ஜர்கான் ஸ்டோன் தாங்க நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் நானு. இந்த இதுக்கு வந்து பேஸ் வந்து நம்ம வந்து சர்க்கரை வந்து அட்டாச் பண்ணி நம்ம செஞ்சுட்டோம். அதுக்கு வந்து பேஸ்க்கு வந்து நம்ம வந்து நல்லா வந்து கிளிட்டரிங்கா தெரியணும்னா வந்து ஜர்கான் ஸ்டோன் வச்சோம்னா நல்லா இருக்குங்க. இப்ப எல்லாருமே வந்து ஜர்கான் ஸ்டோன் வந்து நம்ம வச்சு செய்றனால வந்து நல்லா கிளிட்டரிங்கா இருக்கும். லைட்டிங் நல்லா இதுவா இருக்குங்க பார்க்கறதுக்கு. ப்ளவுஸும் வந்து நல்லா ப்ரிட்டியா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? பிகினர்ஸ்க்கெல்லாம் வந்து நம்ம வந்து B7000 வந்து யூஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம வந்து இந்த கம்மெல்லாம் வந்து எப் ந நம்ம அட்டாச் பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டி வந்து நம்ம கம் வந்து யூஸ் பண்ணும்போது ஒரு த்ரெட் மாதிரி இருக்கும். அந்த த்ரெட்டெல்லாம் நம்ம வந்து நீடில் வச்சு எடுத்துருங்க. அப்பதான் வந்து நல்லா வந்து பார்த்துக்கு கிளியரா லுக்கா இருக்கும். அப்போ வந்து பாருங்க அது அப்படியே விட்டோம்னா வந்து ஒரு இதுவா இல்லாம இருக்கும். நீட்னஸா இல்லாம இருக்கும். இப்போ வந்து நான் அந்த ஸ்டோன வந்து 2 பக்கமும் வந்து நம்ம வந்து பிரஸ் பண்ணும்போது, இன்னமும் வந்து நல்லா வந்து கிரிப்னஸோட நிக்குங்க ஸ்டோன் வந்து. ஏன்னா வந்து கம்ல வந்து நம்ம வந்து லைட்டா தான் வந்து பிரஸ் பண்ணி வைப்போம் நாங்க. அதே நம்ம வந்து மூடி போட்டு நம்ம வந்து நல்லா பிரஸ் பண்ணோம்னா, இன்னும் ஸ்ட்ராங்கா புடிச்சுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரிலாம் ஐடியாஸ் எல்லாம் வேணும்னா உங்களுக்கு என்னோட சேனல வந்து ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோட சேனல்ஸ் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்கனாக்கா, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து ஹேங்கிங் வந்து செய்ய போறோம். அதுக்கு வந்து நான் வந்து மிடில்ல இருக்கிற இதுக்கு வந்து 8 வீட் பீட் எடுத்துக்கிறேன். நீங்க வந்து நல்லா இப்பலாம் வந்து வீட் பீடும் இருக்குது. ரொம்ப ஹேங்கிங் வந்து ரொம்ப வந்துட்டு பீட்ஸ் எல்லாம் வந்திருக்குங்க. அதிலயே வந்து நல்லா கிளிட்டரா இருக்கிற மாதிரிலாம் கூட வந்திருக்குது. நல்லா வந்து கிறிஸ்டல் பீடு அது மாதிரிலாம் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த மாடலுக்கு வந்து நான் வந்து வீட் பீட் எடுத்துக்கிறேன் நானு. இப்ப நான் மிடில்ல வந்து நான் வந்து கிரீன் கலர் குடுத்துருக்கிறேன். போத் சைடும் வந்து நான் வந்து பிங்க் கலர் ராணி பிங்க் குடுத்துருக்கிறேன். என்னோட ப்ளவுஸ் வந்து எ கஸ்டமரோட ப்ளவுஸ் வந்து பிங்க் அண்டு அதோடைய முந்தி வந்து கிரீன் கலரு. அதனால மிடில்ல வந்து கிரீன் கலர் குடுத்துட்டு, நான் வந்து 2 சைடும் வந்து நான் வந்து பிங்க் கலர் குடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஃபுல்லாவே இதில வந்து கிரீனும் வந்து இருக்குது. இந்த ப்ளவுஸ்ல. ப்ளஸ் வந்து பிங்க்கும் வந்து ஆட் பண்ணி செஞ்சிருக்கோம். ஏன்னா வந்து அப்பதான் வந்து கலர் வந்து நல்லா வந்து 2 கலர் வந்து
மிக்ஸ் பண்ணி குடுக்கும்போது, ப்ளவுஸ் வந்து நல்லா வந்து நல்லா இருக்கும் டிசைன் பார்க்கறதுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. இப்போ வந்து நான் வந்து மிடில்ல வந்து 8 வீட் பீட் குடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து வர ஒவ்வொரு இதுக்கும் ஹேங்கிங்க்கும் வந்து ஒவ்வொரு பீடா வந்து கவுண்ட் குறைச்சிட்டே வரணும். 8 வச்சோம்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம செய்யும்போது 7 பீடு வந்து ஆட் பண்ணிக்கணும். அதுக்கு நெக்ஸ்ட் வரும்போது 6 பீடு ஒவ்வொன்னா வந்து குறைச்சிட்டே வந்துட்டோம்னா வந்து நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். நான் வந்து 7 ஸ்ட்ரிங்ஸ் வந்து லைன்ஸ் வந்து வச்சிருக்கேன் நானு. போத் சைடும் வந்து 6 வச்சுட்டு மிடில்ல வந்து 1 வச்சிருக்கேன். மொத்தம் 7 லைன்ஸ் வச்சிருக்கேன் நான் வந்து ஹேங்கிங்கு. இது பார்க்கறதுக்கு அழகா தான் இருக்குது. நல்லா பார்க்கறதுக்கும் ப்ரிட்டியா நல்லா இருக்குது. நீங்க செஞ்சு பாருங்க. ரொம்ப அழகா இருக்கும். நீங்க வந்து இது மாதிரி வந்து மாடல்ஸ் எல்லாம் கத்துக்கணும்னா வந்து என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. பிகினர்ஸ்க்கெல்லாம் ஒரு ஹெல்ப்பா இருக்கும். நல்லா லேர்ன் பண்ணிக்கவும் முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. இப்போ வந்து நான் வந்து இந்த மிடில் ந கடைசில வர இந்த பீடு எல்லாம் வந்து இதுவும் கிறிஸ்டல் பீட் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. நம்ம வந்து எண்ட்ல வந்து நம்ம வந்து சுகர் பீட் தான் போடுறோம் நம்ம. அந்த சுகர் பீட் போட்டுட்டு, அந்த சுகர் பீட மட்டும் விட்டுட்டு, இப் ந பிங்க் பீட்லேருந்து பாருங்க, இந்த நம்ம நீடிலுக்கு பீட்ஸ் வந்து பத்துதோ அந்த அளவுக்கு வந்து கோர்த்துக்கோங்க. 2 டைம்ஸ் கூட வந்து கோர்த்துட்டு எடுக்கலாம். ஏன்னா வந்து நீடில் வந்து நம்ம சைஸ் வந்து சின்னதா இருந்துச்சுன்னா வந்து மொத்தமே வந்து கோர்க்க முடியாது. அதனால வந்து நான் பாதி பாதியா கோர்த்துட்டுக்கிறேன். நம்ம வந்து இப்ப லாஸ்ட்ல வந்து எண்ட் போட்டுக்கலாம். நம்ம வந்து நாட் போட்டு செஞ்சுக்கலாம். ஒவ்வொரு வாட்டியும் வந்து ஒவ்வொரு லைன் வந்து நம்ம வந்து ஹேங்கிங் செய்யும்போது எ ரெ 2 2 வாட்டி வந்து நாட் போட்டுக்கோங்க. அப்பதான் வந்து கிரிப்பா இருக்கும். அது வந்து கை மேல புடிச்சு ஈக்குவலா இருக்கும். நல்லா வந்து த்ரெட் வந்து டைட் இல்லாம, ரொம்ப லூஸ் இல்லாமலும் நல்லா வந்து கை புடிச்சிட்டு பாருங்க. இது மாரி புடிச்சிட்டு வந்து நாட் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு ஹேங்கிங் லைன் வந்து செய்யும்போதும் வந்து கடைசில வந்து இப் ந 2, 2 வாட்டி வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து நம்ம வந்து நாட் போட்டு வச்சா தான் ஒரு ஹேங்கிங் கட் ஆனா கூட இன்னொரு ஹேங்கிங் வந்து கன்டினியூஸா வந்து பீட்ஸ் வந்து கீழ விழாம இருக்கும். இல்லன்னா வந்து ஒரு இது வந்து த்ரெட் கட் ஆச்சுனாவே மொத்தமே வந்துடும் இல்லைனாக்கா. அதனால வந்து நம்ம ஒவ்வொரு வாட்டியும் வந்து நம்ம செய்யும்போது வந்து கஸ்டமருக்கும் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையா இருக்கும். ஏன்னா வந்து ஒரு வாட்டி ஒண்ணு போச்சுனா கூட மீதி எல்லாம் கூட ஹேங்கிங் வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒன் சைடு வந்து கம்ப்ளீட் பண்ணது பாருங்க. இதில வந்து சுகர் பீட் விட்டுட்டு மீதி எல்லாமே வந்து பீட்ஸ் நீடிலுக்கு வந்து எந்த அளவுக்கு பத்துதோ அந்த அளவுக்கு மட்டும் கோர்த்துட்டு நம்ம வந்து செகண்ட் டைம் கூட நான் வந்து 2 டைம்ஸ் கோர்த்துக்கிட்டு நம்ம எடுத்துட்டு லாஸ்ட்ல வந்து முடி போட்டுடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. அத வந்து 2 டைம்ஸ் வந்து முடி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. நான் ஒவ்வொரு வாட்டியும் நான் ஞாபகப்படுத்தினேன் உங்களுக்கு. ஏன்னா வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு வாட்டி நம்ம வந்து செஞ்சு குடுக்குற வேலைய பார்த்து தான் வந்து நமக்கு வந்து நம்மகிட்ட அகைன் அகைன் வருவாங்க. மறுபடியும் வந்து கஸ்டமர் வந்து கன்டினியூவா வரணும்னா நம்ம செஞ்சு குடுக்குற ஒர்க்ல தான் வந்து அவங்க சாட்டிஸ்ஃபை ஆயிட்டு நம்மகிட்ட வருவாங்க கஸ்டமர்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இது மாரி வந்து நம்ம செஞ்சுட்டோம்னாக்கா, நல்லா வந்து அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. பாருங்க நான் 2 டைம்ஸ் வந்து முடி போட்டுட்டேன் நானு. போட்டுட்டு கீழ் பக்கம் வந்து நம்ம எடுத்துட்டு, மறுபடியும் வந்து இன்னொரு லைன் எடுக்கிறதுக்கோசரம் ஹேங்கிங்கு இப்ப எடுத்துன்னு இருக்கிறோம். பாருங்க இது வந்து 2வது வாட்டி போட்டுக்கிறேன் நானு. என் நாட்டு போட்டுக்கிறோம் நம்ப. இப்போ வந்து இது மாதிரி வந்து பிகினர்ஸ்க்கெல்லாம் வந்து நீங்க வந்து பீட்ஸ் வந்து எப்படி கோத்துக்கிறீங்கன்னு கேட்டிருந்தாங்க. இது மாரி ஒவ்வொன்னாலும் கோத்திக்கலாம். இல்லன்னாது கையில கூட எடுத்து கோத்துக்கலாம். ஏன்னா வந்து பிகினர்ஸ்க்கெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து எது செஞ்சா வந்து ஈஸியா இருக்கும்ன்ட்டு நம்பளுக்கு வந்து எது வந்து ஈஸியா இருக்கோ அந்த வே ஆஃப் மெத்தட் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்ப நம்ம வந்து மத்தவங்க சொல்லிக் குடுக்குற ஐடியாவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த ஐடியா தோணுதோ அதுவும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா. இப்ப பாருங்க அழகா இருக்குது இந்த ஹேங்கிங் பார்க்கறதுக்கு அழகா இருக்குது. எப்படி நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒர்க்க நம்ம ஃபினிஷ் பண்ணி குடுக்குறோமோ, அத வச்சு வந்து நம்மகிட்ட வந்து தொடர்ந்து நம்மகிட்ட வந்து கஸ்டமர்ஸ் வந்து கன்டினியூஸா ப்ளவுஸ் குடுத்து அவங்க டிசைன் மேக் பண்ணிருக்காங்க. மிடில்ல வந்து கிரீன் குடுத்துட்டு, போத் சைடு வந்து பிங்க் குடுத்துக்கிறோம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃபிரெண்ட்ஸ். என்னோட